எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னானி அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏத்து வானுலகம் மண்ணுலகம் வாழ மறைவாழ பான்மிதர் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானவலம் 5 கரம் 3 விழி 4 வாய் ஆனை முகனை பரவே அஞ்சலி செய்திப்பாம். அன்பார்ந்த புலவன்பாடி மாநகர பெரியவர்களே, அன்பு தாயர்களே, இந்த அற்புதமான புலவன்பாடி மாநகரிலே ஒவ்வொரு விழாவையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஆலயத்தின் திருக்கோவிலுடைய தர்மகத்தார், நாட்டாண்மை, பெரியதனம், மேட்டுக்குடி ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், முன்னாள் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய நமது புலவன்பாடி சன்மார்க்க சீலர்கள் வள்ளல் பெருமானுடைய வழியிலே தெள்ளாரம்பட்டு விபூதி வள்ளல் ஸ்ரீ தனபால் சுவாமிகளுடைய வழியிலே, ஏனென்றால் இந்த புலவன்பாடி மக்கள் எல்லாம் தெள்ளாரம்பட்டு சுவாமியினுடைய சீடர்கள் தான். அதில் எந்த தயக்கமும் மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய ஒரு அற்புதமான தெள்ளாரம்பட்டு சுவாமியினுடைய மாணவமணிகளாகிய சீடர்களே, அன்பானவர்களே, பெரும் கொடையாளர்களே, என்ன நம்ம புலவன்பாடியில் ஒரு அதிசயம், ஆண்டுதோறும் இந்த விழாவானாலா கையில எதுவும் பணம் இல்லாம ஒரு 100, 200, 500 அழைப்புதல் அடிக்க மட்டும் ஏதோ அப்படி செய்து தொடங்குவாங்க. 2 நாள் 3 நாள் விழான்னா கொடுத்து கொண்டே இருப்பார்கள். விழாவுக்கு திருப்திகரமாக நிறைவாக முடியும். 5 பஜனை வச்சாலும் பணம் வந்துடும். ராஜனிலா பேட் பிரகாஷையா கூப்பிட்டாலும் பணம் வந்துடும். எத்தனை நாடக பெரியவர்களை, நாடக ஆசிரியர்களை, 26 பேர் நாடக குழு, 26 பேர்ல 20 பேர் நாடக வாத்தியார், 20 கம்பெனியினுடைய ஆசிரியர்கள் வந்தாலும் பணம் வந்துடும். இல்லை என்ற ஒரு சொல்லே சிவகுருநாதா, இல்லை உந்தன் அடியார்க்கு சிவகுருநாதா என்கிற வார்த்தை கிணங்க இந்த புலவன்பாடி மண்ணிலே இல்லை என்ற வார்த்தையே கிடையாது, அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். ஆம், பண்புடையார் பட்டுண்டு உலக அத்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த உலக பண்புடையவர்களாலே இருக்குது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இருமை வகையறிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த இருமை நம்முடைய பிறவியினுடைய வினையறிந்து தர்மம் செய்யக்கூடியவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறதா, இல்லைன்னா இருக்காது. சொல்லுவாங்க, என்னங்க சாமி இல்லைன்னு சொல்றாங்க, நிறைய முகநூல்ல வலைத்தளங்கள்ல எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. என்றாலும் கூட இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்றால் அப்படி எதிர்மறையாக கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றவர்களை விட கடவுள் உண்டு என்று வழிபாடு செய்கின்ற பண்புடையவர்கள் புலவன்பாடி மக்கள் போன்ற அருளாளர்கள், அன்பாளர்கள் அதிகம் இருப்பதனால் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது. இந்த உலகம் இயங்குகிறது, இல்லைன்னா உலக இயக்கம் இருக்கு, உலக இயக்கம் இருக்க. அப்படி உலகம் உய என்ன விநாயக பெருமானுடைய ஒரு அவதாரம், வானுலகம் வாழ மண்ணுலகம் வாழ பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க இந்த உலகத்திலே தமிழ் நிலைத்து நிற்க ஞான மதம். விநாயக பெருமானுக்கு யானை முகம், இந்த யானைக்கு மதனில் சுரந்துகிட்டு இருக்கோம். இப்ப விநாயகருக்கு ஞான ஊற்று, ஞான மதம், 5 கரம் 3 விழி 4 வாய். விநாயக பெருமானுடைய அவதாரம் அதற்கு. முருகப்பெருமான் ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உயிர். இந்த உலகம் உயும் பொருட்டாக அருட்பெருஞ்சோதி அதிலே இருந்து உதித்த ஜோதிதான் குமார கடவுள் முருகப்பெருமான். அத்தகைய மிக சிறந்த வழிபாட்டை
அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக, வள்ளல் பெருமானுக்காக சன்மார்க்க ஜாதி மத சமயம் கடந்து இந்த வழிபாட்டை ஒரு நாள் விழா செய்யறதே அரிது. ஏன்னா இந்த விழா என்பது செய்கிறவர்களுக்கும் கடினம். எங்கள் சன்மார்க்க சங்க தலைவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை கேட்டால் ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று அந்த ஆண்டு விழாக்களை அந்த ஊரோடு மக்களோடு மக்களாக இணக்கமாக இருந்து அந்த விழாவை நிறைவேற்றி வருகிற பாடு. ஏன்னா அந்த தலைமை பொறுப்பு என்பது தலைவலி. தலைமை பொறுப்பு சிறப்பானது. ஆனால் அதை ஒருங்கிணைக்கிற பொழுது பல்வேறு இடர்பாடுகள், சிரமங்கள், அதையும் கடந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான 3 நாள் விழாவிற்கு பெருந்துணையாக இந்த ஆண்டிற்கு இந்த பட்டிமன்ற பாட்டுமன்ற நிகழ்வுக்கெல்லாம் ஆசிரியர் தமிழ்ச்செல்வம் ஐயா அவர்கள் எப்போதும் வந்து விடுவார். ஆனால் தேர்வு நிமித்தம் காரணமாக அவர் இல்லை என்று அவருடைய தந்தை, இப்படி அந்த சிறப்பை நம்முடைய புலவன்பாடி பெரியோர்கள் எல்லாருமாய் நிறைவு செய்து கொண்டாலும் 3 நாளுக்கு நான் உடன் இருக்கிறேன் என்று சுவாமியினுடைய பேரனையா அவர்கள், இபி குமாரையா அவர்கள், வள்ளல் இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பாட்டுக்கு பாட்டு, பட்டிமன்றம், பாட்டுமன்றம், இலக்கிய மன்றம் இதெல்லாம் இந்த மண்ணுக்கு புதிதல்ல. ஆன்றோர்கள் சான்றோர்களை வைத்து இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற புலவன்பாடியிலே ஒரு சிறப்பான பாட்டு மன்றத்தை நடத்த வேண்டும் என்று பாட்டுக்கு பாட்டு சில சொற்பொழிவு செய்கின்ற பொழுது பாரத சொற்பொழிவாளர் பேச்சு சொற்பொழிவு நிகழ்த்துவார். சில இசையாளர்கள் அழகான பாடல்களை பாட்டாக பாடுவார்கள். சில இசையாளர்கள் அவங்க பாட்டுக்கு பாடுவாங்க, அவங்க பாட்டு. அப்படி பாட்டு என்பது, கீதை என்பது இசைக்கு உருகார், எதற்கும் உருகார். இயல், இசை, நாடகம். நம்முடைய முத்தமிழிலே இயலால் ஆண்டவர் உழைத்த அருள் உரைகளினாலே மக்களை நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது, இது போன்ற அடுத்த தலைமுறை மக்களை, என்ன புலன்பாடினாலே எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சி. அடுத்த தலைமுறை எங்க கார்த்திகேயன் அவர்கள், ரத்னப்பா சுவாமிகள் வழியிலே எங்க குழந்தை ராமலிங்கம், சின்ன பிள்ளை பேரு சோமநாதன், பாருங்க பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட இந்த அற்புதமான விழாவிற்கு நாங்க போய் கோடை இடி மிருதங்கமாக கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மிருதங்கம் வாசித்தாலும், சுந்தர்ராஜன் அவர்கள் மிருதங்கம் கோடை இடியாக வாசித்தாலும், நாங்களும் உடனிருந்து எங்கள் கைப்பக்குவத்தை அந்த இசையை மெருகேற்றுவோம்னு விடுமுறை போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகள் என்ன, அதுதான் இந்த புலவன்பாடி 67 ஆண்டுகளாக செய்யக்கூடிய விழாவிற்கு கிடைத்த வெற்றி. அடுத்த தலைமுறையில 10 பேர் வர்றாங்க, 10 பேர் பாடுறாங்க, 10 பேர் ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க, 10 பேர் மிருதங்கம் வாசிக்கிறாங்க என்பதுதான் வெற்றி. அப்படி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த 67வது ஆண்டு விழாவிலே பாட்டுக்கு பாட்டாக இந்த சிறுபிள்ளையாகிய அடியனை நடுவராக பணித்திருக்கிறீர்கள், ஆணையிட்டிருக்கிறீர்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். இசைமணி ரத்தினப்பாயோடு ஒன்னாதிருவடிக்கு
போல இல்ல அங்கமந்த பெருமான் 3 திருமுறை, 4, 5, 6 ஆகிய திருமுறை அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை திருப்பாட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு. ஆனா திருநாவுக்கரசர் தான் தேவாரம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் தேவாரம்னு சொல்றோம். திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பு என்ன 11வது பாடலிலே அவர் பேரை சொல்லி பாடியிருப்பார். பூசூரன் ஞான சம்பந்தன். ஆமா, அந்த நூல் பயனை சொல்லியிருப்பார், அந்த பதிகத்தினுடைய பயனை. அதனாலே அது திருக்கடை காப்பு 3 திருமுறை, 4, 5, 6 தேவாரம், 7ஆம் திருமுறை திருப்பாட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 8ஆம் திருமுறை திருவாசகம், 9ஆம் திருமுறை 9 அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்று 9 அருளாளர். 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11வது திருமுறை 11 அருளாளர்கள், 12ஆம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழா பெருமான் அருளினார். இப்படி 27 அருளாளர்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். அந்த தேவாரம் இன்பமா என்று அண்ணன் ரத்தன ராமஜோதி அண்ணா அவர்கள் திருமுறை தேவாரம் பன்முறைப்படி அவங்க பாடணும், கேட்கணும். ஆமா, கேட்கணும். அந்த இசைக்கு ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு பண்ணுக்கும், ராகம் என்பது கர்நாடக இசை, தமிழ் முறையிலே பண், அப்படிப்பட்ட பண்ணிலே அற்புதமாக பாடுவார்கள். தேவாரம் இன்பமா. அடுத்ததாக என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரு வேட்டவளத்திலே சொல்லிட்டார். அங்க வாங்கின வேட்டவளத்தில் வாங்கின சம்பளத்தை கூட இங்கே கொடுத்துட்ற, நீ கொஞ்சம் பார்வை என் பக்கம் திருப்புன்ட்ட. அவருக்கு என்னன்னா, ஏன்னா அருப்பா மேல அவருக்கு அளப்பரிய பற்று. சுவாமி எங்க தலைவர் சுவாமி சொன்ன மாதிரி. ஆனா அவர் பாருங்க, சுவாமிக்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்றவருங்க. கைத்தட்டுங்கய்யா. கிருஷ்ணசுவாமி ஐயா அவர்கள் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்றவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர்ட் ஆயிட்டார். ஒரு ஆளு, ஒரு ஜட்ஜி ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க. ஒரு ஜட்ஜி ரிட்டையர்ட் ஆயிட்டார். 1.25 லட்சம் சம்பளம். ரிட்டையர்ட் ஆயிட்டா எவ்வளோ வரும்? ஒரு 65,000. சமையல்காரங்கிட்ட சொன்னார், பா நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், இனிமே எனக்கு சம்பளம் கம்மி, இனிமே பொரியல் வடை பாயாசம் இதெல்லாம் வேண்டாம், இனிமே ரசமோ ஒரு ஊறுகாய் இல்லை சாம்பார் ஒரு அப்பளம், இது மாதிரி எளிமையான சாம்பார் போதும், அதிகமாக ரொம்ப படோடுமா செய்யாத, நான் ஓய்வு ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னாரு. சரிங்க முதலாளின்னா சமையல்காரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. 2 மாதம் ஆச்சு. இப்படி தான் சாம்பார் ஒரு நாளைக்கு, ரசம் ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். 2 மாதம் ஆச்சே. ஒரு நாள் திடீர்னு இந்த ஜட்ஜு, ரிட்டையர்ட் ஜட்ஜு சமையல் ரூம் பக்கமாக போனார். இவர் ரசம் சோறு சாப்பிட்டு போனாருங்க, அவன் வடபாயசத்தோட சாப்பிட்டுக்கிறான். குருநாதர் தன்னாரம்பட்டு சுவாமி அருட்பாவைத்தான், திருக்குறளைத்தான் படித்து ஊராக உபதேசம் செய்தார். அதனாலே அருட்பா இன்பம் என்று அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக எங்கள் அருமை குழந்தை சிவ கார்த்திகேயன் அவர்கள், இது பாருங்க, கையெழுத்து கும்பிடுறது சாதாரணமா நினைக்காதீங்க. இல்ல இவர் விஷம்ன்றாரு, நீ ஆலகால விஷம்ன்ற, எதனா ஒன்னா சொல்லணுமா? அப்படி மிக சிறந்த அற்புதமான ஒரு ஞான இசை எங்கள் குழந்தை கார்த்திகேயன் அவர்கள். நான் முறையாக திருவண்ணாமலையிலே அரசு இசைப்பள்ளியிலே சிறப்பாக இசையும் குரல் இசையும் படித்தவன். நான் பாடக்கூடிய திருப்புகழை மிஞ்ச முடியுமா? திருவண்ணாமலை என்றாலே அருணகிரிநாதர், அருணகிரிநாதர் என்றாலே திருப்புகழ், புலவன்பாடி என்றாலே இசைமணியார், இசைமணியினுடைய பேரை நான் பாடக்கூடிய திருப்புகழ் தான் இன்பம் என்று இங்கே எங்கள் குழந்தை இங்கே முழங்க வந்திருக்கிறார் கார்த்திகேயன். அந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி திரும்பினா சரி, கார்த்திகேயன் சொல்றதுதான் நியாயமா இருக்கும்னு பார்த்துட்டு இப்படி திரும்பினா ஆமா, அருமையாக எங்கள் சகோதரி குழந்தை உதயராணி அவர்கள் எச்சூர் சிம்மக்குரல் மகாபாரத சொற்பொழிவாளர், இந்த ஊரினுடைய செல்ல குழந்தை. நான் ராமஜோதி ஐயாவுக்கு வாரிசா
இல்ல கார்த்திகேயம் வாரிசா பார்த்துடுவேன். தனிப்பாடலிலே என்னுடைய குரலையும் என்னுடைய அந்த சிம்ம குரலையும் நான் எங்கு சென்று சொற்பொழிவு நிகழ்த்தினாலோ, சென்ற ஆண்டு லாலாப்பேட்டையிலே 22 நாள் உதயராணியினுடைய சொற்பொழிவு நடக்கிறது. ஒரு அன்பர் பசுமாத்தூரில இருந்து சென்று பார்த்திருக்கிறார். அவர் எனக்கு அலைபேசியில் சொல்றாரு, ஐயா சோமுத்தையா, பிரபாகர் அவர்கள், நான் பிரபாகர் பேசுறேன். அங்க அண்ணன் ராமஜோதி அண்ணா குரல் தான் கேட்டதுன்னு ஒலிபெருக்கில் கேட்டுட்டு போனா உதயராணி பாரதியார் குழந்தை சொற்பொழிவு பண்ணுது. இது குரலா அவர் குரலான்னு தெரியலையே. அப்பேற்பட்ட குரலுக்கு சொந்தக்காரி உதயராணி. தனிப்பாடலிலே நான் சிறப்பாக அதை பாண்டித்துவம் வாய்ந்தவள், அதிலே உள்ள இன்பங்களை சாறு விழுந்திருக்கிறேன் என்று உதயராணியும், இங்கே அற்புதமாக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு குறுகிய காலத்தில், ஏன்னா இளமையில் கல், குழந்தைங்கள்லாம் கவனிக்கணும், குழந்தைங்கள்லாம் கவனிக்கணும். பசுமரு தாணி போல பதியும் சிறு வயதிலே எத்தனை ஆயிரம் பாடலையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயது கடந்தும் எங்கள் அருமை சகோதரர் புலவன்பாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வித்தைக்கு சத்துரு ரஜனா முன்னாடி வண்டியில் வரும்போது அவர் பேசினார். யாருப்பான்னு கேட்டார். அண்ணன் கோபமா பேசினாங்க. எனக்கு வண்டியில் சத்தம் கேட்கல. அப்புறம் தான் சொல்றாரு, அண்ணன் இல்லப்பா கோமதின்றது அவங்க மனைவி, நீ வேற கோபமா பேசினாங்கன்னு சொல்லிடாது. எங்க ஏந்துவம்பாடிக்க இந்த சம்பாஷணை. அப்படி காலம் கடந்து வந்தாலும் கவனித்து இந்த இசையும் பாரத நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்யக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், வருங்கால மகாபாரத மாமணி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தனிப்பாடல் என்ற 85 இந்த பாடலுக்கெல்லாம் மெருகற்ற நிலா என்பது 16 கலைகளை உடையது. 16 பத்திரட்டையில் 2 ஒழிந்த பல்கலையோ. சந்திரனுக்கு 16 கலைகள். 18 12 20 2 2 4 20 4 கழிஞ்சா 16. வெள்ளிப்புத்தூர் ஆழ்வார் சொல்றார் 16 கலைகளை உடையவன் தான் ராஜநிலா, பூரண நிலா. எங்கள் இளவல் சிறப்பாக மலேசியா புகழ் சிறந்த இன்னிசைக்குழு அருட்பா அன்பு உள்ளம் பிரகாஷ் அவர்கள் இங்கே சிறப்பாக பேடு வாசிக்க வருகை பிறந்திருக்கிறார்கள். எனது அருமை தம்பி சிவசுந்தரராஜன், எங்கள் குழந்தை மூர்த்தி. இந்த பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் உருக வண்ணமாக சிறப்பாக பாட இருக்கிறார்கள். என்ன அருமையா சொல்லுவாங்க, கிராமங்கள்ல பேச்சை குறைச்சி பெருமை தேடுவாங்க. அதனால எல்லாம் நீங்கள் எல்லாம் பாடலை கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது மிக சிறந்த தேவார உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன்
அண்ணாமலையார் நினைத்தால் வினை வழுவாவண்ணா. சில தெய்வங்களை சில திருமுறைகளை ஓதுகின்ற பொழுது நம்முடைய வினை முற்றிலுமாக அகலுமா. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த அரும் தொல்லை போன்றார். போம்போம் போகா துயரம் போம் நல்குணமதை மா அருணை கோபுரத்தின் கீழ் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதற்கால். மற்ற தெய்வங்களை வழிபாடு பண்ணா வினை அகலும். ஆனா விநாயகரை வழிபாடு பண்ணா வேரோடு எடுத்துருவார். அன்னை வயிற்றில் தாய் வயிற்றில் நாம பிறக்கிறோம்னா வினை ஊழ்வினை. அதனால பிறவி அந்த பிறவியே தீரும் என்று அற்புதமான தேவாரத்திலே இங்கே என்ன சில பேருடைய வினை சில பேர் வம்புல மாட்டிக்குவாங்க. ஒரு ஆளு சவப்பெட்டி ஆர்டர் பண்ணி டெலிவரி கொடுக்க எடுத்துட்டு போனவன் ராத்திரி ஒரு 11 மணிக்கு போனான் பாருங்க. காலையில டெலிவரி கொடுக்கலான்னு நம்ம தெங்கால் திருவலம் தாண்டி தெங்கால் பைபாஸ் ரோட்ல இந்த டாடா ஏசி எடுத்து போனது பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. சரி தலைமையெல்லாம் தூக்கி போய் கொடுத்துடலான்னு சவப்பெட்டி எடுத்துன்னு போய்கிட்டே இருக்கிறான். அங்கே ஒரு ஜங்ஷனில் டிராஃபிக் போலீஸ் இந்த வேன் வச்சு நிற்பாங்க இல்லையா, போலீஸ் மடக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது கேட்கலான்னு இவனுக்கு வேத்து ஊற்றுது. ஏய் நில்லு யாரு அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் சவப்பெட்டி புதைச்சி இடத்துல கொஞ்சம் புழுக்கமாக இருந்தது, அதனால் வேறு இடத்துல போய் படுத்துக்கலான்னு போய்ங்கிறோம். நான் போலீஸ்காரங்க நின்று இருப்பாரு. ஆக இந்த போலீஸ்காரருடைய வினை இவங்கிட்ட மாட்டுறான். சவப்பெட்டி எடுத்து போனவனுடைய வினை போலீஸ்காரர்கிட்ட. ஆக அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை என்று அண்ணா அவர்கள் தேவாரமே இன்பம் என்று அருள் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, இதோ நான் பாடுகிறேன் இந்த 3 நாள் விழா அருப்பாத்தான் இன்பம் என்று இதோ பாட வருகிறார்கள். கணபதி கருணாகரன் ஐயா அவர்கள் அருப்பா இன்பத்தை கொடுங்கள். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலை அறியேன். மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலை அறியேன். மருந்தறியேன் மணியறியேன் மருந்தறியேன் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப உடனே அண்ணங்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஏயா மருந்து இருக்குதுயா, பேராயிரம் வரை வானோர் எத்தும் பெம்மானே பிரிவில அடியார்க்கு என்றோம் வாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திருபுரங்கள் தீழத்தின் சிலை கேட்கொண்ட போரானே புள்ளிருக்கு வேலூராரை போற்றாத ஆற்றலால் போக்கினேன்னு பாடிடுவாரு. மறுப்பு கொடுப்பாரு. ஆனா அடுத்து அவருக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. அருப்பாதான் இன்பம் மருந்தறியேன்
தன்னை ஏன்னா கம்பர் அவையடக்க பாடல பாடுறாரு. நான் கம்பர் இந்த ராமாயணத்தை பாடுறது, ராமனுடைய பெருமையை பாடுறது எப்படின்னா, ஒரு பூனை பார்க்கடல் இருக்கிற பாலை நான் குடிச்சிடுறேன் பாருன்னு போதும். அது எவ்வளோ ஒரு அற்பமான எண்ணம் இல்லையா? வள்ளல் பெருமானும் தன்னை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட தன்னை கூறி குறுக்கி அடியவனாக்கி மருந்தறிய நீதையா எல்லாம் என்று வேண்டுதல் விண்ணப்பமாக செய்கிறார். அந்த அருப்பாதான் இன்பம் என்று இங்கே அண்ணா அவர்கள் வலியுறுத்தி அந்த இன்பத்தை பதிவு செய்து அமைந்திருக்கிறார்கள். அடுத்து குழந்தை சிவகார்த்திகேயன் அவர்கள், என்னப்பா பக்கத்தில் உட்கார்ந்துங்கிறாருன்றதுக்காக சொல்றியா? திருப்புகழ் படித்தவர் ஒருவரை மதிப்பதில்லை. நான் சொல்லல, கார்த்திகேயனும் சொல்லல. ஆமா, அப்போ திருப்புகழ் சந்தப்பாடல், அப்படிப்பட்ட திருப்புகழ் தான் இந்த உலகத்திலே இன்பம். 15ஆம் நூற்றாண்டிலே மிக சிறந்த திரு அண்ணாமலையிலே அருணகிரிநாத பெருமான் நம்முடைய மாவட்டம் திருவண்ணாமலையிலே நாம் பிறந்தது பெருமை. அண்ணாமலையை நினைக்க முக்தி. அத்தகைய தலத்திலே அருளிய திருப்புகழை விட ஒரு இன்பம் இருக்க முடியுமா? நான் பாட வருகிறேன், என்னில் இன்பத்தை சொல்லுகின்றேன் என்று பாடுகின்றார் கார்த்திகேயன் அவர்கள். திருப்புகழ் திருநகையத்தி கிழத்தி சரவண முட்டி குருவித்து குருவரன் எனவோது முப்பற்பரமற்கு குருவி முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க்கு அமரரும் அடிவேன் தலையத்த கணையொடு கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நம்ம குழந்தை நம்ம ஊரினுடைய அற்புதமாக இந்த ஆண்டு 4 பாரதம் வாங்கிட்டார் கார்த்திகேயன். பெங்களூரு போறார். ஆமா, அப்படி நீங்கள்லாம் உங்களுடைய ஆசையோடு பாருங்க, என்ன அழகா மிக அற்புதமான திருப்புகழை இன்பம். மிக சிறந்த திருவண்ணாமலையிலே தன்னுயிரை மாய்த்துக் கொள்ள நினைத்த பொழுது நான் பிழை செய்தேன், நான் இப்படிப்பட்ட அற்ப எண்ணத்தோடு வாழ்ந்து விட்டேனே, பெண்ணிச்சையிலே பெண் இன்பத்திலே பெண் இன்பம் தான் இன்பம் இருந்துட்டேன் அருணகிரிநாதன். நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்ற பொழுது மிருகப்பெருமான் தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டு, பெருமான் நீ என் புகழை பாடு. எப்படி பாடுவோம் சுவாமி? நாட்கள் எழுதுறார். அம்மா பெயர் முத்தை தரு முத்து. நவரத்தினத்துல முத்து உயர்ந்தது. அதுவும் வாரியார் சுவாமி சொல்லுவாரு, 7 கண்டத்திலும் எங்கேயுமே முத்து எடுக்கிற வேலை இல்லையா, நம்ம தூத்துக்குடியில தான். இன்னொரு பெருமை என்னன்னா, மற்ற ரத்தினங்களை தீட்டணும், பட்டை தீட்டணும். ஆனா முத்துக்கு இயல்பாகவே மிளறக்கூடிய ஒளிரக்கூடிய தன்மை உண்டு. அப்படிப்பட்ட முத்துக்களை போன்ற 10 திருநகை பற்களை உடைய தெய்வ யானை கரம் பிடித்த நாயகா என்று அற்புதமாக ஆரம்பிக்கிறார் இந்த திருப்புகழை. சந்தப்பாடல் திருப்புகழை சின்ன சின்ன இன்னும் எளிமையான திருப்புகள்லாம் கூட இருக்குதுங்க.
ஏதாவது குழந்தை சரியா பேச்சு வரல, திக்குவாயா இருக்குதுங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சிறிய சிறிய திருப்புகளை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பேச்சு சரியா வரும். உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தி சொல்றோம். அண்ணா நாங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மஞ்சளிலே நீராடி, என்னங்க இதை உதயராணி தானே பாடணும், நீங்க ஏன் பாடுறீங்க அப்படின்னா, இந்த பாடலை பாடியவர் சக்தி சண்முகராஜா. அவரை ஒரு கச்சேரிக்கு நாங்கள் அழைச்சோம், திருவண்ணாமலைக்கு. அவர் வீட்டில் போய் அழைக்கும் பொழுது அவருக்கு இயல்பாகவே பேசும்போது அவருக்கு திக்குவார், சரியா பேச்சு வராது. ஆனால் பாடல் மிக அருமையாக பாடுவார். அது காரணம் இந்த திருப்புகழை பயிற்சி செய்தனாலே. அப்படி மிக சிறந்த திருப்புகழ் பேசாதவனுக்கு பேச்சு வருதுன்னா அதுதானே ஒரு அப்பா அம்மாவுக்கு இன்பம், அதுதானே அந்த பிள்ளைக்கு இன்பம். அதனாலே திருப்புகழ் தான் இன்பம் என்று கார்த்திகேயன் இங்கே வலுவாக சண்முகப்பிரியா ராகத்திலும் அதை மிக அற்புதமான திருப்படி தாளத்திலும், என்ன ஆமா தாளக்கார இல்லைன்னா எங்க கதை தாளம் போட்டுரும். பேர்பட்ட கஷ்டமான தாளத்தில ராகத்தில் நான் பாடி இருக்கிறேன். அப்ப இதை விட ஒரு இன்பம் இருக்க முடியுமான்னு சொல்றாரு. இங்கே அற்புதமாக நாங்க அமைதியா தான் இருப்போம், ஆனா நாங்க அதிரடிப்படை, நாங்க அதிரடிப்படை என்று தனிப்பாடல் தான் இன்பம். இதை விட்ட வேற தீர்ப்பு சொல்லிட்டா நீ மேடை விட்டு இறங்கிடுவியா அப்படின்னு உதயராணியினுடைய பார்வை எனக்கு சொல்லுகிறது. பாக்குறதே அப்படி தம்ம இருக்கதே ஒரு கண்ணு தான். நான் எப்படி தான் பாக்குறது, நான் எங்கடா பார்த்தா கூட ஒண்ணு பாக்குற மாதிரி. அதனால அப்படிப்பட்ட அவங்க கொண்ட கட்சிக்கு அவர்கள் கொண்ட பாடலுக்கு வலு சேர்ப்பது இயல்புதானே. இதோ தனிப்பாடலே இன்பம் என்று இங்கே உங்களுடைய இசை தாருங்கள். வருக வருக உதயராணி அவர்கள். அடியன்னடி ரக்கம்மா ஓய், அடியன்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெஞ்சம் குலுங்குதடி ஓஹோ, அடியன்னடி ரக்கம்மா, அடியன்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெஞ்சம் குலுங்குதடி, கண்ணாடி நாட்டுக்கு மாணிக்க சிறப்பு மச்சான இருக்குதடி, அடியன்னடி ரக்கம்மா கண்ணாடி நாட்டுக்கு மாணிக்க சிறப்பு மச்சான இருக்குதடி, கழிப்புக்கு பொறுத்த மணி கண்டார் உமைக்கு மணிமாலை, கழுத்துக்கு பொறுத்த மணி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மணி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மணி, நாளம் பட்டியல கண்டாங்கி எடுத்து கையால கட்டிவிடவா, நாளம் பட்டியல கண்டாங்கி எடுத்து கையால கட்டிவிடவா, அத்தை அத்தை சொத்தை அக்கம்மா இதையே கேட்டு பார்த்து என்னதான் தெரியுது, பின்னாலம் பட்டியல 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மாடி, அம்மோடு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மாடி, பின்னாலம் பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலை கட்டி விடவா, என் அத்தை அவ பட்ட என் சொத்தை அப்புறமா பட்டோடி ஒத்து தரவா, அடி என்னடி ரத்தம்மா, அடி என்னடி ரத்தம்மா பல்லாக்கு நிலைக்கு நெஞ்சும் புழுதடி, தெய்வயாரும் சக்களத்தி வள்ளி கோலத்தி
இருக்கட்டுமே. அடி தப்பாமல் நான் உன்னை சிறையெடுத்தேன் ஒன்று இரண்டாக இருக்கட்டுமே. என் கண்ணு என் முத்து என் பல்லு என் ராஜாயி கல்யாண வைபோகமே. ஓஹோய் அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு மெலிப்பு என்னென்றும் புலம்புவடி. இரு கண்ணாடி முப்பத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுப்புதடி. தினம் தினம் சூட்டிடுவே மணிமாலை உனக்கு தினம் தினம் சூட்டிடுவே. பாமாலை பூமாலை மணிமாலை உனக்கு தினம் தினம் சூட்டிடுவே. அப்பொழுது உன்னழகை கண்டாலே என் உள்ளத்தில் இன்பமையா. உள்ளத்தில் இன்பமையா. இருக்கட்டுமே. பற்றாமல் சொன்னதுக்கு நாங்கள் வருவோம் காவல் கண்ணாக இருக்கட்டுமே. என் கண்ணா என் வேலா என் முருகா என் சண்முகா உன் கோவில் ஓடி வருவேன். அட என்னையா கந்தையா உன் கோவில் வாசலை சாம்பிராணி வாசனையே. மஞ்சள் மணி முத்து மாலை மாணிக்க தாரத்தை குடுங்க. மஞ்சள் மணி முத்து மாலை மாணிக்க வைரங்கள் கருவறையில் வெளிப்புறையா. அட என்னையா கந்தையா உன் கோவில் வாசலில் சாம்பிராணி வாசனையே. மஞ்சள் மணி முத்து மாலை மாணிக்க வைரங்கள் கருவறையில் வெளிப்புறையா. பாடல் இதை விட என்ன அழகா கண்டாங்கி சேலையே என் கையால கட்டிவிடவா. இந்த உலகத்திலே கணவன் மனைவி அன்பு இருக்கிறது தான் இன்பம். அன்புதான் இன்பம். அருமையா சொல்றாங்க காரைக்கால் அம்மையார் பெரிய புராணத்துல சொல்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டி அன்பே சிவம் இன்பம். அப்படிப்பட்ட இன்பம் தான் இந்த தனிப்பாடல் இன்பம் என்கிறார்கள். இதோ கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அந்த தனிப்பாடல் இன்பத்தை கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பாட அன்போடு குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாட கரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேலம் தான் ஒலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. மேல் மலையனூர் கோவில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றோம் ஆடி இங்கே வந்திடம்மா நீ வந்திடம்மா.
திருவிளக்கின் ஒளியினிலே நீயும் திருவாக்கை சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே மாவிளக்கின் ஒளியினிலே நீயும் மங்கை குறி சொல்லிடம்மா அம்மா மங்கல்யம் காட்டிடம்மா மக்களுரை தீர்த்திடம்மா அம்மா மங்கல்யம் காட்டிடம்மா இந்த மக்களுரை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே நீயும் அருளாடி வந்திடம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே காக்காளி திரிசூலியே குறிகொள்ள வாடியம்மா நீங்கள் கொள்வாக்கும் தேவியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே தாயே அற்புதமாக நீங்க இடையில கவனிச்சிங்களேன்னு தெரியல. விரல்கள் நிறைய மோதிரம் வேண்டும், விறகில் இருவர் புகைந்திட வேண்டும், அவர் வாக்கு நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. ஒரு நிகழ்ச்சி பேச்சு சொற்பொழிவு பண்றாங்கன்னா நல்ல 2 மோதிரம் 4 மோதிரம் போட்டுக்கணும் இருக்கணுமா, இடுப்புல நல்லா பட்டு பருத்தி பஞ்சகச்சம் அப்படி இருக்கணுமா. அங்க 2 பேர் எப்படி சாத்தமங்கல சாமிக்கு எப்படி தேதி கட்சிது, அவர் எப்படி இட்டாந்தீங்க, கிருஷ்ணசாமி பிடிக்க முடியாத அவர் எப்படிப்பா எப்படி வந்துட்டார் ஈபிக்காரு என்று அங்க 2 பேர் 4 பேர் சொல்ல, விறகில் இருவர் புகழ்ந்துட வேணுமா. அப்படி அவங்க வாக்கு வேம்பா இருந்தாலும் நஞ்சா இருந்தாலும் நன்று. அதுபோல 2 பேரை இட்டுன்னு வர மாதிரி நீங்க கவனிச்சிங்களா, சாமி ஆடுறதுக்கு கூட எட்டணுன்ட்டுக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். உதயராணி சாமி ஆச்சு உடனே விபூதி வச்சு நிறுத்திட்டார். சாமி ஆடுற அளவுக்கு பாட்டு பாடி இருக்கிறேன்னா என்னுடைய தனிப்பாடல் தானே இன்பம். எப்பேற்பட்ட இன்பம், ஆடாத பேய்களையும் ஆட்டி வைக்கும் பாடல், உலக புகழ்வாய்ந்த மேல் மலையனூர். அதுவும் இந்த போன வாரம்னா மாசி மாதத்தினுடைய அற்புதமான தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மயான சூறையாடல் அதற்கு முந்தைய வாரம். ஆமா, அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பாடல், தனிப்பாடல் இன்பத்தை எத்தனை மகிழ்ந்து நெகிழ்ந்து. இது ஒலிக்காத ஊர் உண்டா, கிராமம் உண்டா? இந்த பாடலை பேடலையோ சுந்தருடைய பம்பையிலையோ அவங்க வாசிக்காம ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்க முடியுமான்னா, அப்போ இந்த மாதிரி தனிப்பாடல் தான் இன்பம் என்று மூர்த்தி அவர்களும் உதயராணி அவர்களும் இங்கே வலிமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பெரிய நாதஸ்வர வித்துவான், ஒரு உலக புகழ் வாய்ந்த நாதஸ்வர வித்துவான், அவர் இறந்துட்டார். கொஞ்சம் அகால மரணம் அடைஞ்சு அவர் ஒரு காட்டுப்பாதையில் ஒரு பூர்ச மரத்தில் பேயா இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். ஆவியா அந்த வழியா ஒருத்தர் நான் தான் டிஎம்எஸ் எதிரொலி, நான் தான் சீர்காழி எதிரொலி அப்படின்னு பெருமையா கச்சேரிக்கு போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் அங்கே ஓய்வு எடுத்தவர், சரி இவ்வளோ மரத்தடி பூர்ச மரத்தடி நல்ல ஓய்வு எடுக்கிறவர் ஒரு பாட்டு பாடலான்னு அவர் ஆரம்பிச்சார். அவர் கூட அப்படி ஆரம்பிச்ச உடனே இந்த மரத்துல இருந்த பேய் செத்தவனை கூட சாவடிக்கிறான்டா இவன். அங்கிருந்து போய் மகாராணியை பிடிச்சிக்கிச்சான். மகாராணி பிடிச்சிக்கின்னு எத்தனையோ சாமியார் வேட்டவலம் ஜமீன் மனைவிக்கு பேய் பிடிச்சுக்கிட்டு மகோதர கட்டி நிற்க வள்ளல் பெருமான கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி எத்தனையோ மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. போல ஒரு ஆள் சொன்னார், இந்த ஒரு ஆள் இருக்கிறான் பூர்ச மரத்தடியில் பாடி பேயை ஓடி போச்சு, அந்த பேய் தான் வந்து அவனை கூப்பிட்டு வந்து பாட வைங்க. அவனை வந்து ஒரே ஒரு சுதிதான் கூட்டினான், மகாராணி பிடிச்சிருந்து பேய் ஓடியே போச்சு. ஆனா இப்பேற்பட்ட அற்புதமான இசைவாணர்கள் எத்தனை எத்தனை இசை, எத்தனை எத்தனை சங்கீதம், அப்படி அற்புதமாக பாடக்கூடிய தனிப்பாடலே இன்பம் என்று வலிமையாக உறுதியாக அறுதிட்டு. இதுல இருந்து என்ன சொல்ல வருங்கன்னா, இந்த பகுதியில யாருக்குன்னா பேய் பிடிச்சிருந்தா இவரைட்டுமாய் பாட வச்சா அந்த பேய் ஓடிடும். அதான உங்க கருத்து? அதான் இன்னொரு கதையை ஞாபகப்படுத்திட்டு
வந்தவாசி பக்கத்துல ஒரு பஜனை குழு, பஜனை குழு பேர்லாம் சொல்லல, மருவத்தூர் பக்கத்துல ஒருத்தருக்கு ஒரு வாரமா இழுத்துக்குது, உயிர் போகல, 96 வயசு. ஏம்பா அந்த பஜனை குழுக்கார கூட்டின்னு வந்து பாட வைப்பா. அவர் போய் பாடிட்டு வந்தார். அன்னைக்கு ராத்திரியே பொட்டுன்னு போச்சு. அது தப்பு இல்லை. வைணவர் நல்ல முறைப்படி 4000 திவ்ய பிரபந்தங்களை சேவித்தார். பெரியாழ்வார் சேவித்த துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேனாயினும் நின்னை வந்து அடைந்தேன். ஆனைக்கும் நீ அருள் செய்மதி செய்தமையார் ஏப்பெண்ணை வந்து அறியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியாரே என்று அற்புதமான திருமுறைகளை பாட 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 அவர் ஒரு வீர வைணவர். அந்த கடைசி காலத்துல நாராயணா கோவிந்தான்னு கேட்டு பகவானுடைய திருநாடு அலங்கரித்தார். வைணவத்துல திருநாடு. இப்படிப்பட்ட தனிப்பாடல் என்பம் என்கிறார்கள். என்ன தம்பி